கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை தந்த சகோதரர் தானியலுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. என் பேர் சின்னப்பன். என் தகப்பனாருடைய பெயர் அந்தோனி. என் தாயாருடைய பெயர் சௌரியம்மாள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மைக்கேல் என்கிற கிராமத்தில் நான் பிறந்தவன். பாரம்பரியமான ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்த பிள்ளை நான் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன். அதிகாலை எழுந்து அந்த 4:30 மணிக்கு கோயிலில் மணி அடிப்பார்கள். சிறுபிள்ளை விளையாட்டுத்தனம், காரணம் புரியாது. ஏன் மணி அடிக்கிறார்கள் காரணம் புரியாது. பாரதியார் திட்டுவாளன் ஓடியிருக்கிறேன், ஸ்கூலுக்கு ஓடியிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த பிள்ளை நான். என் தாயும் தகப்பனும் மிகுந்த கஷ்டப்பட்டு விவசாயம் செய்தார்கள். அடியனை ஸ்கூலுக்கு அனுப்பினார்கள். படித்தேன். ஸ்கூலுக்கு சென்றபோது கூட அதிக மார்க் எடுக்க மாட்டேன். வாத்தியார் திட்டுவார், மக்கு பிள்ளை திட்டுவார். இருந்தாலும் படித்தேன். தகப்பனார் முயற்சி கொண்டு பிரயாசப்பட்டு படிக்கும்போது 10வது படிக்கும்போது கூட கோயிலுக்கு செல்லும் வழக்கத்தை தவறாமல் கடைபிடித்தேன். அப்பா ஏண்டா கோயிலுக்கு போய் என்னை திட்டுவார். கோயிலுக்கு போவேன். எங்கள் ஃபாதர் அந்த மாதம் 30 நாளும் சர்ச்சுக்கு வந்திருந்தா அந்த 5 பைசா 3 பைசா நாணயம் எனக்கு கொடுப்பாரு. அந்த 2 நாள் 3 நாள் ஆஜர் நேரம் கட்டாயி போய் நான் போகாமல் விட்டுட்டுனா 2 பைசா கொடுப்பார். 1 பைசா தான் கொடுப்பார் ஃபாதர் எனக்கு. 5 பைசா கொடுக்க மாட்டார். அப்போ 5 பைசா வாங்கலாம் தான் நான் மிட்டாய் வாங்கலாம் நான். அப்போ 30 நாளும் கோயிலுக்கு போகிறது. அது ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம் எனக்கு தெரியாது. ஃபாதர் எனக்கு 5 பைசா கொடுப்பாரு. அதுக்காக தான் நான் கோயிலுக்கு போவேன். ஆனால் மரியாள் மேலே மிகுந்த பக்தியுள்ளவனாக இருந்தேன். அந்த மேலே புடவை ஜாக்கெட் அங்கெல்லாம் தொட்டு கும்பிட மாட்டேன். இந்த காலில் தான் தொட்டு கும்பிடுவேன். எனக்கு நிறைய ஆசீர்வாதம் மாதா கொடுப்பாங்கன்னு சொல்லி. உலகப்பரமான அதிகமாக வாழ்ந்தேன். அப்பா அம்மா 12 வரை படிக்க வச்சாங்க. அப்புறம் காலேஜ் போகிறதுக்காக முயற்சி பண்ணும்போது 1500 ரூபாய் அங்கே நான் கட்டணும். அந்த ஃபீஸு அதை கட்ட அப்பா அம்மாவுக்கு பணம் இல்லை. அப்பா சொல்லிட்டா, நீ மாடு மேய்டா, இனிமேல் நீ காலையெல்லாம் போக வேண்டாம், நீ மாடு மேய்ச்சி பொழைச்சிக்கடா, என்னால் அவ்வளோ பணம் கட்ட முடியாதுடான்னு அப்பா சொன்னார். எனக்கு அப்பா மேலே கோவம். இன்னொடா நம்மளை காலேஜ் படிக்க விட மாட்டாரா அப்பான்னு சொல்லி எனக்கு அண்ணா ஒரு வாட்ச் கட்டியிருந்தார் கையில். இந்த வாட்சி கொண்டு பக்கத்து கிராமத்தில் ஒரு நண்பர் விற்று கொடுறா எனக்கு அப்படின்னு சொன்னேன். என் நண்பன் விற்று கொடுத்தான். 400 ரூபாய்க்கு விற்றான். எனக்கேருந்து மும்பை கூட்டிகிட்டு போனான் அந்த நண்பர். இந்த டிக்கெட்டு 65 ரூபா தான் டிக்கெட்டு. ஆனால் வாட்சி விற்ற பணம் 400 ரூபா. மும்பையில் போய் இறங்கியாச்சு. எனக்கு பகவர பசி. நீ இங்கே இருடா ஒரு கிணத்தட்டே உட்காந்து வச்சான். நான் அவனுக்கு போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தான்னு போனான். நான் இதுவரை அவனை சந்திக்கவே இல்லை. இத்தனை வருஷ காலம் ஆகுது. அப்போ அந்த ஒரு லாரி கீழே படுத்தவொன்னே எனக்கு பசி. பக்கத்து கடையில் போய் அந்த பன் வச்சுருப்பாங்களே பெரிய பாட்டிலில், அந்த பாட்டிலில் 2 பண்ணு எடுத்து திருடினேன், சாப்பிட்டேன். அந்த கடைக்காரர் என்னை அடித்தார். பாஷை புரியல, பேச தெரியல, ஆனால் பசி. அப்போ தான் என்ன அந்த கூட்டுறாங்க கடையில் வேலை செய்யடான்னு சொன்னார். இந்த சைகை மூலமாக +2 படித்ததுனால கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுனால நான் இங்கிலீஷில் பேசு, அவர் ஹிந்தியில் பேசு, உணவு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் எனக்கு நினைவு வந்துச்சு. சின்ன பிள்ளையில் பாதரா படிக்க போக ஆசைப்பட்டோமே, அப்பா அம்மா திருப்பி கூப்பிட்டுட்டாங்களே, படிக்க முடியலையே, அந்த வேதனை இருந்துச்சு மனசுக்குள்ளே. நம்ம பாதரா போகலையே, அந்த குருத்து படிப்பு முடிக்கல, அந்த மனசில் வேதனை தான் இருந்துச்சு. ஆனால் வெளியே யாருக்கும் சொல்ல முடியல. அப்போது அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கும்போது அண்ணன் வந்து திட்டினார். ஏண்டா நீ இவ்வளோ பெரிய படிச்சிருக்கிறியே, என்னடா 5 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். அப்போ நீ என்னை கொண்டு போய் வேறு கம்பெனியில் சேர்த்து விட்டுட்டாங்க. அங்கே போனால் இரும்பு தொழில், எனக்கு ஒன்றும் தெரியாது. தினம் அவங்க சொல்கிற வேலை செய்வேன், ஹெல்ப்பர் வேலை தான் செய்வேன். நிறைய அடிப்பாங்க, கால் கையில் ரத்தம் விழும். ஏன் நம்மளை அடிக்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனால் அந்த சரியாக வேலை படிக்கின்ற காரணத்துக்காக அவங்க என்னை அடித்தாங்க. அப்போது நான் இப்போ தான் அதை புரிஞ்சுக்கிறேன்.
பாரம்பரியமாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தனே, ஏசப்பாவை எனக்கு தெரியாது. அப்போது அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்கேன். மேலெல்லாம் கை காலெல்லாம் புள்ளி புள்ளியாக வந்துடுச்சு. அப்போ அது ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பார்க்கணும்ல. டெய்லி மாதாக்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், குணமாகலை. அது எப்படி குணமே ஆக மாட்டேங்குது? எங்கே இப்போ ஹாஸ்பிட்டலில் போகணுன்னா காசு இல்லையே, யார்கிட்ட கேட்கலாம் காசு? ஒன்றும் புரியல. அப்போது அந்த 15 பைசா அது மஞ்சள் கலரில் ஒரு கார்டு இருக்கும், அதில் ஒரு லெட்ரு எழுதுகிறேன் எங்கள் அண்ணனுக்கு. நான் இப்போ இந்த ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டுருக்கேன், என்னை வந்து அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் லெட்டர் எழுதுறாரு. அதே மும்பை தான் இருக்கார், அவர் வேறு ஏரியா இருக்கார், நான் வேறு. நான் இருந்தது மலாடு, அவர் இருந்தது பாண்டுப்பு. அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி. இப்போ அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஏண்டா நீ, நான் என் குடும்பத்தை 7 பேர் அண்ணன் தம்பி, நான் 5ஆவதாக பிறந்த பிள்ளை. எல்லோரும் 5ஆவது 6ஆவது வரைக்கும் படித்தவங்க. என் அப்பா 12 வரைக்கும் படிக்க வச்சார். அந்த ஒரு இது அவங்களுக்கு, இவன் தான் அதிகம் குடும்பத்தில் படிச்சிருக்கான், ஒன்றும் புத்திமானா வரலையேன்னு சொல்லி. அங்கே வாழும்போது தான் அண்ணன் கொண்டு போய் இரும்பு கம்பெனியில் சேர்த்து விட்டார். நிறைய கஷ்டப்பட்டு படித்தேன், அந்த வேலையை படித்தேன். ஆனால் நாத்தியம் தவறாத கோயிலுக்கு போவேன், காரணம் தெரியாத மாதாக்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். எந்த இது நிவர்த்தி ஆகாது, மனசில் ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏன் எனக்கு சந்தோஷம் வரல, ஏன் என்னுடைய பாவம் தெரியல தெரியாது. ரோமன் கத்தோலிக்கராக இருக்கும்போது தான் மாதம் ஒரு டைம் கரெக்டாக போய் பாவசீகத்தம் பண்ணுவோம் ஃபாதர்கிட்ட. பாவசீகத்தம் பண்ணிவிட்டு வெளியேறும்போது எனக்கு ஃபாதர் சிலுவை போட்டு அனுப்புவார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சென்று வான்னு சொல்லுவார். வந்துடுவேன். அந்த வந்த பாடும் ஏற்கனவே அந்த ஃபாதர்கிட்ட பாவம் சொன்னேன், பொய் சொன்னேன், திருடினேன், கட்டவார்த்தை பேசுகிறேன், அந்த பாவம் சொன்னேன். மீண்டும் அதே பாவத்தை மீண்டும் செய்வேன். பசங்களை அடிக்கிறது, திட்டுறது, கட்டவார்த்தை பேசுறது. அந்த அறிக்கையிட்ட பாவத்தை மீண்டும் நம்ம செய்யக்கூடாது இல்லையா? ஆனால் மீண்டும் அதே பாவத்தை செய்வேன். மீண்டும் போய் அடுத்த மாதம் போய் ஃபாதர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். ஃபாதரை சிலுவை போட்டு அனுப்புவார். காரணம் புரியல. இப்படிதான் நாள் ஆக ஆக வேலையை படித்து கற்றுக்கிட்டேன், டர்னர் வேலை செய்ய படித்து கற்றுக்கிட்டேன். அந்த சமயத்தில் தான் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் வாடான்னு சொல்லி அப்பா லெட்டர் போட்டார், ஊருக்கு வாடா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி உனக்கு. எனக்கு பயம், ஐயோ நம்ம ஃபாதராக போடணும், நாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனால் எங்கள் சித்தப்பா பையன் அங்கே இருந்தார். டேய் உனக்கு வாட்சி வாங்கி கையில் கட்டுறா, நீ போய் கல்யாணம் பண்ணுடா அப்படி சொன்னார். ஆஹா, நம்ம கையில் வாட்சி கட்டி தராங்களே, கல்யாணம் பண்ணுமே. நான் ஆசையோட கிராமத்துக்கு வந்தேன். மும்பை விட்டுட்டு கிராமத்துக்கு வர்றேன். கல்யாணம் பண்ணணும். எனக்குடைய தாய் மாமனுடைய மகதான் எனக்கு பேசி முடித்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணதில் மறுநாளில் இருந்து அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அக்கா ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே போட்டு ஒய்ஃபை அடிப்பேன். அடியோ அடி, ஏய் உன் பொண்டாட்டி வேலை செய்யடா அடி, அப்படியே அடிச்சிடுவேன். ஆனால் ஒய்ஃப் மேலே ஆசை இருக்கும், இது வெளிக்காமிக்கு சொல்ல முடியாது. எங்கள் அம்மா என்ன ஒய்ஃப் தப்பாக சொல்கிறாளே, எங்கள் அண்ணி எனக்கு எங்கள் ஒய்ஃப் மேலே தப்பாக சொல்கிறாங்களே, எங்கள் அக்கா ஒய்ஃப் மேலே தப்பாக சொல்கிறாங்களே, தப்பான பேர் என் மனைவி வாங்கக்கூடாது. டெய்லி அடிப்பேன். என் மனைவி எல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க. 2 வருஷம் மகா கொடுமையாக அனுபவிச்சு என் ஒய்ஃபு. என் கையால் தான், நான் தான் அடித்தவன். என் மனைவியுடைய பேர் சின்னம்மாள். ஆனால் அவங்க என்ன செல்லமான ரோஜான்னு கூப்பிடுவேன் எங்கள் மனைவியை. ஆனால் அவங்களும் ரோம கத்தரி பாரம்பரியமாக வாழ்ந்தவங்க தான். என்ன அன்பு உண்டு என் மேலே அவங்களுக்கு. ஆனால் இப்போ ஏன் நம்மளை அடிக்கிறான், அந்த ஒரு மனசுக்குள்ளே ஊன்றாத கேள்வியாக இருந்தது அவங்களுக்கு. எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும் எனக்குள்ளதெல்லாம் மாறினாலும், எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும் எனக்குள்ளதெல்லாம் மாறினாலும், இயேசு என் கிருபையின் நங்கூரமே, அவரின் சீயோன் துறைமுகமே. ஆமாங்க. அப்போ தான் வேலை செஞ்சிட்டு அந்த கிராமத்தில் இருக்கும்போது கண்டக்டர் வேலை செய்வேன். பம்பாயிலிருந்து இருக்கும்போது டர்னு வேலை செய்வேன். கண்டக்டர் வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா வீட்டில் நிறைய தூக்கம் வரும். அந்த தொழிலே அப்படி தாங்க, நிறைய தூங்க விடாமல் வேறு வாங்குவாங்க. தூங்குறதுக்காக வருவேன். அப்போ அந்த கேஷ் பேக் இருக்குது இல்லையா, அதை கொண்டு போய் அந்த ஆணியில் மாட்டுவேன். ஒய்ஃப் செலவுக்கு பணம் கேட்பேன், நான் கொடுக்க மாட்டேன். என் தாயிட்ட மட்டும்தான் கொடுப்பேன்.
வேறு யாருக்கும் பணத்தை கொடுக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா பெற்றாங்க சொல்லிட்டு எங்கள் தாயிட்ட மட்டும் பணத்தை கொடுப்பேன். ஒரு நாள் எங்கள் ஒய்ஃபு கட்டுற பாவாடை கிழிஞ்சி போய் வேறு பாவாடை இல்லையேன்னு சொல்லி அழுதாங்க. என் ஒய்ஃபு, எனக்கு ஒரு பாவாடை எடுத்து கொடுங்க, எனக்கு வேறு பாவாடை இல்லைங்க. நாம் தான் பணத்தை அம்மாட்ட கொடுத்துருமா, அம்மா தானே பாவாடை எடுத்து கொடுக்கணும், நாம் எப்படி கொடுக்க முடியும்? நான் அதுக்கு பதில் சொல்லலை. என் ஒய்ஃபு போய் எங்கள் அம்மாட்ட கேட்டுருக்குறாங்க, அத்தை எனக்கு ஒரு பாவாடை எடுத்து கொடுங்க, சுத்தமாக கிழிஞ்சி போய் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வெளியே போகிறது வெக்கமாக இருக்குது, எனக்கு ஒரு பாவாடை எடுத்து கொடுங்க. எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, அப்போது ஏண்டி உன் புருஷன் தான் வேலைக்கு போகிறானே, அவன் சொந்தான் சம்பாதிக்கிறானே, அவன் ஏதாவது உனக்கு திருட்டுத்தனமாக காசு கொடுத்து வைப்பான், செருட்டு காசு, அது நீ சேர்த்து வச்சிருப்பியே, அதை வச்சு நீ எடுத்துக்கடி அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் மனைவி பேசியிருக்கிறாங்க. அன்று இரவு என் மனைவிட்ட வந்து என்கிட்ட சொல்லி அழுதாங்க, ஏங்க என்ன நீ சம்பளம் கொண்டு வரி, அதை நீங்கள் உங்கள் தாய்க்கு தான் கொடுப்பீங்க, என்கிட்ட ஒரு 50 பைசா கூட நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, எப்போவும் நீங்கள் தாய்க்கு ஒன்றா தான் இருப்பீங்க, எனக்கும் அன்பாக தான் இருக்கிறீங்க, ஆனால் எப்போ அடிப்பீங்க. என்னென்னா காசு விஷயத்தில் எப்போவுமே ஒரு ரூபாய் கூட யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க, அம்மாவுக்கு தான் கொடுப்பீங்க. நீங்கள் எனக்கு அவங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக காசு நீங்கள் என்கிட்ட கொடுத்துருக்குறதாக உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி நடந்தது உண்டா அப்படின்னு என்ன என் மனைவி கேள்வி கேட்டாங்க. என் மனசில் பெரிய பாரம் வந்துடுச்சு. எங்கள் அம்மா என்ன சந்தேகப்பட்டாங்களா? அப்போ அப்பா அம்மா கூட சண்டை போகிறதுக்கு ஆசை வந்துட்டு இன்றைக்கி அம்மா கூட சண்டை போட்டே ஆகணும். ஆனால் மனசுக்குள்ளே உள்ளார்ந்த பயம். ஏன்னா அப்பாவை எப்படி நம்ம எடுத்து பேச முடியும்? பேசக்கூடாது இல்லையா? ஆனால் அம்மா கூட கோபம். என் மனைவி என்னையும் சந்தேகப்பட்டாங்களே காசு விஷயத்தில். நான் அப்படி என்ன எதுவும் செய்யலையே, நான் அம்மாக்கிட்ட தானே காசு கொடுப்பேன். நான் மறுநாள் போய் கொஞ்சம் மனசில் ரொம்ப ஃபோன் பண்ணிட்டேன். அந்த கண்டக்டர் வேலை செஞ்ச பஸ் ஓனர்கிட்ட போய், சார் நான் வேலையை விடுறேன், நான் வேறு கிராமத்துக்கு போகிறேன், இங்கே இருக்க மாட்டேன். டே ஏன்டா நீ வேலையை விட்றேன், எங்கடா போகிறேன்? நான் பம்பாய்க்கு போகிறேன். மீண்டும் ஏடா பம்பாய்க்கு போய் உனக்கு எவ்வளோடா சம்பளம் கொடுப்பாங்க, இப்போ இந்த கண்டக்டர் வேலை விட்டுட்டு போயிட்டு என்னை ஓனர் திட்டினார். அவர் திட்டின வார்த்தையை நான் சரியாக மதிக்கலை. ஆனால் அன்றைக்கி வேலையை விட்டேன். மீண்டும் மும்பை புறப்பட்டு போகிறதுக்காக மனைவி கூட்டிகிட்டு போகிறேன். போகும்போது எனக்கு 8 மாதம் குழந்தை, என்னுடைய பெரிய மக பிறந்து. என் ஒய்ஃபை அடித்தேன் இல்லையா, அப்போல்லாம் முழுகாமல் தான் இருக்குது தான். அந்த மாதிரி தான் பெருசாக நடந்துச்சு. நம்ம கொடுமைப்படுத்திட்டேன் என் மனைவியை. என் தாய் மேலே சண்டை போகிறதுக்கு ஆசை, ஆனால் பயம், தாய் தப்பை எடுத்து பேசக்கூடாது. நான் அப்படி வாழ்ந்தேன் இல்லையா பாத்திரம் கீழே. அப்போது நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி பிறர் சொல்லும்போது அதை மனமோந்து கேட்டுக்கிட்டேன். நான் என் பொண்டாட்டி அதிகமாக கொடுமைப்படுத்தினேன், மோசமாக கொடுமைப்படுத்தினேன். அந்த குணம் என்கிட்ட எப்படி வந்து எனக்கும் தெரியல. ஆனால் எழுத்து விட்டுக்காலம் சொல்லுவாங்க, நல்ல பையனாக செய்வேன், இவன் ஏன் மனைவி அடிக்கிறான், நம்ம கேவலமாக பேசுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. இவன் பொண்டாட்டி பிடிக்காமல் கட்டிட்டு வந்துட்டான், அதுதான் பொண்டாட்டி பிடிச்சி அடிக்கிறான் அப்படின்னு எழுத்து விட்டு பக்கத்து வீட்டில் என்ன சாடமடையாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட குணத்தை இல்லை. நான் மனைவியில் மிகுந்த அன்பு உண்டு. ஆனால் என் அம்மாவை பற்றி தப்பாக சொல்லியேன்னு அடிச்சுடுவேன். எங்கள் அம்மாவோ எங்கள் அக்காவோ என் மனைவி மீது பொய் குற்றச்சாட்டு குற்றதா நான் நம்பலை. பொழுதுக்கும் கம்பி இடிப்பாங்க, உலகம் இடிப்பாங்க, அந்த கூழ் காசுறதுக்காக பொழுதுக்கும் வேலை செய்வாள் என் ஒய்ஃபு. அதெல்லாம் அவன் அறியாமல் இருந்தேன். நான் வந்த உடனே சொல்ல, இன்றைக்கி உன் மனைவி எதுவும் வேலை செய்யலடா, நான் போட்டு அடிச்சிடுவேன். அந்த குணம் என்னிடத்துல எப்படி வந்து எனக்கு தெரியல, ஆனால் பயங்கரமாக அடிப்பேன். ஆனால் மற்ற இடத்துல பணிவாக நடந்துக்கிட்டேன். என் மனைவி மேலே அதிகாரம் செலுத்தினேன், முழுமையாக அன்பு செலுத்தலை. அந்த அதிகார குணம் என்கிட்ட எப்படி வந்து எனக்கும் தெரியல. மீண்டுமா என் குழந்தையை கூட்டிகிட்டு அழுதுகிட்டே மும்பை போனேன். புறப்படுற அன்றைக்கி கூட யோசித்தேன், அடடா நம்ம கிராமத்துட்டு வெளியில் போகிறோமே, மனையை கூட்டிகிட்டு போகிறோமே, அங்கே எப்படி வாழ்கிறது, அங்கே வீடு இல்லையே, எப்படி நம்ம வாடகை வீடு எடுக்கணுமே, எப்படி தெரியலையே. அப்போ தான் என் மாமனார் போட்டு இந்த கையில் ஒரு மோதிரம் இருந்துச்சு. அந்த மோதிரத்தை கொண்டு திருவண்ணாமலையில் விற்ற 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு மும்பை போனேன். போன மறுநாள் அங்கே இறந்த உடனே எங்கள் அண்ணன் அங்கே இருந்தார். எனக்கு ஒரு வீடு வாடகை எடுத்து கொடுனா, ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தேன். நான் தங்கிக்கிட்டு வேலைக்கு என்ன போகிறேன், சம்பாத்தி பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். கொண்டாடா பணத்தை வாங்கிட்டாரு. என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவர் மனைவி வைத்தியம் பார்த்தாரு. என்னையும் என் மனைவியை கண்டுக்குள்ள விட்டுட்டார். அப்புறம் அங்கே பக்கத்து தெருவில் ஒரு மார்வாடிக்கார்
அவர்கிட்ட போய் கெஞ்சினேன், ஐயா கொஞ்சம் எனக்கு வட்டிக்கு பணம் கொடுங்க, நான் வீடு எடுக்கணும் சொல்லி அவர்கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கி வீடு எடுத்து வேலைக்கு போய் இங்கே வேலை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு சம்பளம் 120 ரூபா. மும்பையில் போய் நான் வேலை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு சம்பளம் 18 ரூபா. நிறைய வித்தியாசத்தை கண்ட பண விஷயத்தில் 18 ரூபாயிருந்து மெல்ல 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 19 ரூபா 20 ரூபா சம்பாதிச்சு அந்த வேலை செய்வேன். பெரிய குழந்தைக்கு பால் கிடைக்காது, தாய்ப்பால் கிடைக்காததுக்காக போய் கடையில் பால் வாங்கினதுக்காக காசு இருக்காது. காலை 8 மணிலேருந்து மாலை 8 மணி வரைக்கும் 12 மணி நேரம் செய்வேன். அந்த ஓவர் டைமுக்கு அந்த 18 ரூபாய் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க. அதுவும் பத்தாது, நைட்டு 8லேருந்து நைட்டு 12 மணி வரை இன்னொரு கம்பெனியில் போய் வேலை பார்ப்பேன். அவர் 5 ரூபா கொடுப்பார். அந்த பணத்தை வாழ்ந்தான் என் பெரிய மகளுக்கு பால் வாங்கி கொடுத்தேன். அப்படிலாம் வாழ்ந்து மாலை ஆகும்போது சம்பளம் குடிச்சு வெவ்வேறு கம்பெனிக்கு மாறினேன். கடைசியாக நான் வேலை பார்க்கும்போது சம்பளம் 81 ரூபாய். எனக்கு நிறைய பணம் வந்துச்சு கையில். குடிக்காரன் ஒரு நாள் சம்பளம் வாங்கிட்டு வந்தேன். என் கூட இருந்தால் அவன் பேர் வில்லியம் பேர். என்ன நீ சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கிற, என்ன நீ பாருக்கு போலியா? ஆமாண்டா, பாருக்கு என்கிட்ட எதுக்கடா நாங்கள் போய் எனக்கு தெரியாதுடான்னு சொன்னேன். நீ வா வா, அதான் குடிக்கிறது. ஆமாண்டா, நான் பார்த்துருக்குறேன். ஆமாம், குடிச்சு ஆடிட்டு ரோட்டில் போகிறாங்களா, ஆய்வு சதமான. அதுவா, சரி சரி வாடா போகலாம். நான் அவங்க கூட போனேன். ஆளுக்கு ஒரு பீர் வாங்கி குடித்தோம். குடிச்சிட்டு எந்திரித்து முன்னாகவே என் வாயிலேருந்து பாந்தி, கெட்டமான வாசனை. அந்த ஹோட்டலுக்கு அந்த உட்காந்தார கேஷ் வாங்குவார் கேஷியர், அவர் முகத்துக்கு எல்லாம் துப்பிட்டேன். அவர் என்னை போட்டு அடிச்சு விட்டார். ஐயோ என்னை போட்டு அடிக்கிறாங்கடே, அவனை விட்டுடுங்க, அடிக்காதீங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். என் கூட வந்த வில்லியம் அவன் பேர், பக்கத்து கிராமத்துக்காரன். ஏன் குடித்தோம், எதுக்கு குடித்தோம், அதுவும் காரணம் தெரியாது. அன்றைக்கி முத குடிய ஆரம்பித்தவன் தான். மகா குடிகாரனாக வாழ்ந்தேன் 15 வருஷம் மும்பையில். குடி சிகரெட்டு. சம்பளம் முழுக்க ஒயின் ஷாப்புக்கு தான் கொடுத்தேன். ஒய்ஃபுக்கு கொஞ்சம் தான் பணம் கொடுப்பேன். கடைசியாக ஒரிசாவுக்கு ஒரு நாள் போனேன். ஒரு மிஷின் ரிப்பேர் பண்ணுறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனார். ஐயா போய் மிஷின் ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்கன்னு போனார். என்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தால் அப்போல்லாம் குளிச்சுட்டு துணி மாற்றும் போது எப்போயுமே பேண்ட்டில் அந்த ஜெவமாலையை மாற்றி வைப்பேன். இந்த பேண்ட்லேருந்து அந்த பேண்ட்டு, அந்த பேண்ட் இந்த பேண்ட், ஜெவமாலையை மாற்றி வைக்கிற பழக்கம் உண்டு. தினம் ஜெவமாலை சொல்கிற பழக்கம் உண்டு எனக்கு. ஒரிசா காட்டுக்குள்ளே கேஞ்சா டிஸ்ட்ரிக், ஜோடா படிப்பீர் அந்த ஊர் பேர். அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் ஆண்டவர் முகமுகமாக சந்தித்தேன். நான் அழுதேன். கிட்ட வந்து கை காட்டுவார், அப்படியே மறைஞ்சிடுவார். நீ ஊழியம் செய்யடா அப்படின்னா. ஆண்டவரே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவர் நீ என் குடிகாலாச்சு எங்கிட்ட பேசுகிறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. கிட்ட வர்றாரு, திரும்ப போயிடுவார். அப்போ கையை அப்படி என்கிட்ட நீட்டுவார். அப்போ தான் பேரின்பம் உண்டாம், பேரானந்தம் அங்கே உண்டாம். பேரின்பம் உண்டாம், பேரானந்தம் அங்கே உண்டாம். அன்பரின் வலபாரிசத்தில் அல்லேலூயா துதி பாடிடுவோம். பேரின்பம் உண்டாம், பேரானந்தம் அங்கே உண்டாம். அப்போ தான் அந்த ஒரிசா காட்டுக்குள்ளே ஆண்டோட சந்தித்தார். அந்த 5:30 காலையில் மாதம் நடக்கும்ல, அந்த பழக்கம் டெய்லி இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் அந்த ரூமில் இருந்து சர்ச்சைக்கு போவேங்க. நம்ம வித்தியாசமாக அவங்க என்னை கவனிச்சாங்க. அந்த ஃபாதர் மலையாளி ஃபாதர் தான் அங்கே இருந்தார். பேர் ஜார்ஜ் அவர் பேர். என் ரூம்குள்ள அதில் பார்த்து சந்தோஷம் வாழ்த்து செஞ்சு பேசிட்டு போவாங்க. ஆனாலும் ஏசப்பாவை அறியல. சம்பளம் வாங்கிட்டு வந்து நிறைய பைபிள் வாங்கிட்டு வருவேன். இப்போது அது எல்லாருக்கும் பாகம் பிரிச்சு ஆளுக்கு ஒன்று பைபிள் கொடுப்பேன். நான் ஒரு காலம் ஒரு வாக்கியத்தை வாசித்தவே இல்லை. அதில் உள்ள என்ன இருக்குது எனக்கும் தெரியாது. அதில் காணிக்கையை பற்றி கொஞ்சம் எழுதிருந்துச்சு. அப்போ எங்கள் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், நான் ஊருக்கு போய் எங்கள் அப்பா அம்மா சொத்துலாம் இருக்குது, நிலமெல்லாம் இருக்கேன், அதை விற்று கொண்டு அந்த சர்ச்சுக்கு காணிக்கை கொடுத்தோம், நமக்கு சொத்துலாம் ஒன்றும் வேண்டாம். அப்படி எங்கள் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். எங்கள் ஒய்ஃப் என்னை திட்டுனாங்க. பொறுத்துக்கிட்டேன். அப்போ ஒரு நாள் பக்கத்து கிராமத்துலேருந்து ஒரு பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டு ஜெபம் பண்ணிட்டு போனார்.
அப்புறம் பிடிச்சி பயங்கரமாக பிடிச்சி திட்டிவிட்டேன். நீ என்னடா எனக்கு ஊழி சொல்ல வந்த, நீ எனக்கு இயேசு பற்றி சொல்ல வந்த? ஏன்னா நான் பாரம்பரியமாக மாதாவை வணங்குறவன். நான் அந்த பாஸ்டர் கூட சண்டை. அவர் போயிட்டா, என்ன இவர் நல்ல ஒரு பக்திமான் ஆச்சு, இப்படி நம்மளை திட்டுறாருன்னு போயிட்டார் அவர். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு உந்துதல் இருந்துச்சு. அந்த பாஸ்டர் என்னமோ சொன்னார், அவர் என்னமோ சொன்னார், என்னன்னு புரியல. ஓடி வந்த ஒரு நாள் சென்னைக்கு. அப்போ சென்னை கிராமத்துக்கு வந்துவிட்டேன். சென்னையில் ஒரு நாள் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் செக்யூரிட்டி வேலை செய்ய நிற்கிறேன். சம்பளம் 7000 ரூபாய். மாதம் நல்லா அதிகமாக சம்பளம் வாங்கணுவேன். இப்போ 7000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்குறான். சிக்கனமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் வர்றாரு, சினிமா எடுக்கிற ஒரு டைரக்டர். பெருசு நீ 7000 தானே சம்பளம் வாங்குற, நீ ஓகே சொன்னால் நான் டெய்லி ஒரு 5000 ரூபா பணம் தரேன். இந்த பில்டிங்கில் 1.5 கோடி ரூபா மதிப்பு ஒரு பில்டிங்கில், ஒரு பில்டிங் உனக்கு பேரில் எழுதி கொடுத்துட்றேன். நான் சொல்கிறது மட்டும்தான் நீ செய்யணும். இன்னையா செய்யணும். 2-3 கார் உள்ளே போகும்போது அந்த நம்பரை மட்டும் என்ட்ரி பண்ணாத விட்டுடுங்க, அப்படியே விட்டுடுங்க. மற்ற கார்களெலாம் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு சில நம்பர் தருவேன், அந்த நம்பர் கார்டில் உள்ள நோட்டில் எழுதா அப்படியே விட்டுடுங்க. நான் டெய்லி உங்களுக்கு 5000 ரூபா கேஷ் கொடுக்குறேன். உங்கள் சம்பளத்தை நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க, நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காசு கொடுக்குறேன். யோசித்து பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீவனம் பண்ணுறேன் நான். எனக்கு இவர் டெய்லி 5000 பணம் தரேன்றாரான், 1.5 கோடிக்கு ஃப்ளாட் தரேன்றாரான். போயா நீ, நான் அதெல்லாம் செய்ய முடியாது. காரணம், உள்ள விபச்சாரம் நடக்கிறதுக்காக என்னை அனுமதிக்கு சொல்கிறார். பெண் குழந்தை, அது நாம் பெற்றா என்ன, மித்தவங்க பெற்றா என்ன? பெண் குழந்தை ஆசையாக தான் நம்ம பார்க்கணும். எல்லா குழந்தையும் நான் என் குழந்தையாக நான் பாவிக்கிற கொண்டு முடியும் என்கிட்ட. ஆகையினால் தான் இந்த தப்பான காரியத்துக்கு என்ன நான் உடன்படலை. நான் உன்னை வெட்டிடுண்டா, உன்னை கொண்டு ஏரியில் போட்டுருண்டா அந்த சொல்கிறார் அந்த டைரக்டர். சரி, வெட்டி கொண்டு போட்டுடியா. பெருசு என்ன நீ பயப்பட மாட்டேங்கிற? இந்த உந்துதான காரியம் டெய்லி என் மனசை போட்டு வாட்டுச்சு. நான் அதிகாலை டெய்லி மாசுக்கு போகிற பழக்கம் கொள்வேன். டெய்லி மாதாக்கிட்ட ஜெபம் செய்வேன். எனக்கு பதில் கிடைக்காது. அந்த காட்டுக்குள்ளே ஆண்டவர் என்கிட்ட பேசினார் இல்லைங்களா, ஒரிசாவில். அதோடு முடிஞ்ச என்னுடைய பாரம்பரிய வாழ்க்கை. அங்கேயே என்னுடைய ஜெபமாலை தூக்கி கீழே போட்டேன். பலியிலும் மேலாக தேவன் விரும்புவது கீழ்ப்படிதலாமே. பலியிலும் மேலாக தேவன் விரும்புவது கீழ்ப்படிதலாமே. ஏதேனிலே யெகோவாயே வாழிடம் கண்டது, ஏதேனிலே யெகோவாயே வாழிடம் கண்டது, இன்றும் நமக்கு இடரலாயிருப்பதாலே பலியிலும் மேலாக தேவன் விரும்புவது கீழ்ப்படிதலாமே. நாம் வேத வார்த்தைகள் கீழ்ப்பட வேண்டும். சிறுமதி கொண்டே நான் பாரம்பரியமாக கத்தோலிக்கனாக வாழ்ந்தும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் எனக்கு படித்து கொடுத்த வாதியாரே ரோட்டில் போகும்போது பெரிய இங்கிலீஷ் வார்த்தை பேசுகிறார், கெட்ட வார்த்தை. ஒரு பாஸ்டர் திட்டிக்கிட்டு இருக்கார். என்ன கெட்ட வார்த்தை பேசக்கூடாது சொன்ன வாதியார் அவரையும் ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னு மனசுல உந்தான உள்ள கேள்வி. அதுக்கு யாரும் பதில் சொல்லலை எனக்கு. ஏன் அப்படி அந்த வாதியார் பேசினார் எனக்கு காரணம் புரியல. அவங்க ஊழியம் செய்கிறவங்க, அவங்கள போய் ஏசப்பா பற்றி அவங்க சொல்லும்போது அந்த வாதியார் அவங்கள அடிக்க போனார். கெட்ட வார்த்தை இப்படி திட்டி போடா அப்படின்னு திட்டினார். அடியேன் சிறு பிள்ளையார் கண்ணால் கண்டேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியவில்லை முன்பு, ஆனால் இப்போது அர்த்தம் புரிகிறது. ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்தும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத பொழுது என்ன மனோபாவத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு படித்து கொடுத்த வாதியார்கள் கூட இன்றும் கூட தன்னுடைய சம்பளத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். தவறான வழியில் செலவழிக்கிறார்கள். பாரம்பரியமாக கிறிஸ்தவ வாழ்ந்தும் ஒழுக்கமில்லாத வாழ்க்கை, பாவம் செய்வது, அதை பாரிடத்தில் போய் சொல்லி மன்னிப்பு கேட்பது, மீண்டும் மறுநாள் அதே பாவத்தை செய்வது. என்னை தெய்வம் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரை பழைய காலில் நான் முற்றிலுமாக என்னை ஒழித்தேன். ஒரு புதிய பிள்ளையாக இந்த பூமியில் உருவெடுக்க
பெருமுதில் தண்டலம் என்கிற கிராமத்தில் பாஸ்டர் எட்வின் தயாளராஜ் நான் கேட்டது அவருடைய ஞானஸ்தானம் கூட கேட்டேன். நான் கேட்டது ஆகஸ்ட் 1, 2016. ஆம், கொடுக்கிறேன் தம்பின்னு சொன்னார் வழியே அவர் கொடுக்கல. எனக்குள் கேள்வி, ஏன்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆம், அவர் என்னை உருவெடுப்பதற்காக ரகசியமாக தேதை மறைத்து வைத்தார் என்று நான் புரியவில்லை. அப்போது ஒரு நாள் நவம்பர் மாதம் சொன்னார், தம்பி நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன், அந்த தேதி டிசம்பர் 25 என்று சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் ஆகஸ்ட் 1 கேட்கிறேன். எனக்கு அவர் சொன்னது நவம்பர் மாதம். இன்னொரு வார்த்தை சொன்னார் என்னிடத்தில், தம்பி நான் உனக்கு டிசம்பர் 25 ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன். அதிகாலையில் எழுந்து ஏதாவது சின்ன சின்ன பாவம் இருந்தால் எஸ்ஸப்பாட்டு சொல்லி மன்னிப்பு கேளுப்பா. 5 டிசம்பர் 24 வரை தினமும் அதிகாலத்தில் நான் தெய்வத்தோடு பேச ஆரம்பித்தேன். ஆண்டவர் இடத்தில் அதிகமாக பேசுவதை நான் கண்ணார உணர்ந்தேன். என் நெஞ்சத்தினால் பெரும் நிம்மதி அடைந்தேன். அநேக பாவ அறிக்கையை செய்தேன், மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். 2016 டிசம்பர் 25 அந்த ஐயா இருக்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு 4 நாட்கள் டிசம்பர் 29 எனக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது. பெங்களூருக்கு அழைக்கப்பட்டேன், பழைய ஓனர் வேலை செய்ய சொல்லி. ஏன் இங்கு தான் வேலை செய்கிறோம் 7,000 ரூபாய்க்கு, அங்கே ஏன் ஓடினேன்? காரணம் குறைவான சம்பளம் இருப்பதால். அங்கு சென்றேன், சம்பளம் 35,000 கொடுக்கிறார்கள். வேலை செய்கிறேன், ஆனால் பழைய வாழ்க்கையில் பணத்தின் பெருமை அலைந்தேனே, அந்த குணம் எனக்கு வரவில்லை. அண்ணாதுரை என்கிற ஒரு நண்பர் எனக்கு கிடைத்தார் அங்கே பெங்களூரில். அண்ணன், நீங்கள் தினம் சாயந்தரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறதும் பைபிள் வாசிக்கிறது நான் உணர்றேன். நீங்கள் தான் உங்கள் பேர் தான் சின்னப்பனாச்சே, அப்படிலாம் அவங்களாம் அப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு என்ன கேட்டார். நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. அவர் என் மேலே சந்தேகப்பட்டா, என்னடா பேர் சின்னப்பனாக இருக்குது, ரட்சிக்கப்பட்டு இவர் ரோமன் கேத்தலிக்கு போகிற என்னமோ. ஆமாங்க, ரோமன் கேத்தலிக் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நான் ஒரு காரியம் சொல்கிறேன், கேட்குறீங்களா? செய்கிறேன், சொல்லுங்கள். திருப்பத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது, போயிட்டு வரீங்களா அப்படின்னாரு. நான் அங்கே எதுக்கு போகணும், நீங்கள் போயிட்டு வாங்கலேன், ஒரு நாள் லீவு கேட்கலாம், போயிட்டு வாங்கலேன்னு சொன்னார். அங்கே போனேன், 3 நாள் ஜவ்வாக இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உள்ளே போனேன், அங்கேருந்து நண்பர் பேசினார். அண்ணா உள்ளே போயிட்டீங்களா? போயிட்டோம்பா, கதவு அடைச்சிட்டாங்கப்பா, அந்த ஃபீஸெல்லாம் கட்டிட்டேன்பா, உள்ளே போயிட்டேன். எல்லாம் லைன் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன் லைன் நிற்கிறீங்கன்னு கேட்டேன். கம்முடு அங்கே மோகன் சார் நான் உள்ளே நிற்கிறார், நீங்கள் பின்னால் லைன் நில்லு. எனக்கு புரியல. போனேன், லைன் நின்னேன், முழுதால் போட்டேன். ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கண்ணே. அப்போ கையை வச்சு ஜெபம் பண்ணார். பண்ணிட்டு தான் இருந்தார், ஜெபம் முடியல. ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கன்னாரு. என் பேர் சின்னப்பன்னு சொன்னேன். இந்திரியாடி போல ஆர்சியா அப்படின்னா. ஆமாங்க. அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு ஜெபம் பண்ணு, நான் அவ்வளோ ஜெபம் பண்ண முடியாது. ஐயா நீங்கள் தான் ஐயா ஒழுக்கமான ஊழிக செய்ய வேண்டிய மனுஷங்க ஐயா, நல்லா தினம் கற்றுக்கிறதுக்கு தான் ஐயா ஊழி செய்கிறேன். நீங்கள் சின்ன 5 வயசுலேருந்தே சின்ன குறிப்பிட்ட படிக்கிறீங்க, நீங்களா ஊழி செய்ய முடியும், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐயா இப்போ தான் நான் பைபிள் காலேஜ் கரஸ்பாண்டன்ஸில் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் படி முடியல, சர்டிஃபிகேட் வரல ஐயா. நோ நீ பைபிள் காலேஜ் முடிக்கிறன்னா உனக்கு பிரசங்கம் பண்ணவோ, உனக்கு அந்த வார்த்தையை சொல்லித்தரவோ, விளக்க சொல்கிறது தான் பைபிள் காலேஜ். இனிமேல் எங்கேயாவது உன்னை சர்ச்சில் பார்த்த விசுவாசின்னு சொல்லி நானும் என்ன கோவக்காரனை மாத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மோகன் சன்னை என்னை திட்டினாங்க 2017 ஆரம்ப காலத்தில். அந்த மீட்டிங்கில் தான் அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். அந்த அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டாரில் பெற்றாங்களே அக்கினி அபிஷேகம், நாவின் வடிவில் வந்து இறங்கினார் சொல்லி வேதத்தில் எழுதுகிறமே, அதே அனுபவத்தை அடியேனும் பெற்றுக்கொண்டேன். வெளியே வந்தேன், அன்றைக்கி வேலையை விட்டேன். எல்லா நண்பர்கிட்ட சொல்லிட்டேன், அன்றைக்கி போய் வேலை செய்ய மாட்டேன் சொன்னேன். எப்படா நீ வேலை எப்படா காசு எனக்கு நானே வேலை செய்ய மாட்டேன், ஊழியம் தான் செய்வேன். நான் விசுவாசியாக 3 வருஷம் தசமம் பாடிட்டு இருந்தேன், விசுவாசியாக இருந்தேன் பெங்களூரில் ஒரு சபையில். அந்த பாஸ்டர் போய் சொன்னேன். அந்த பாஸ்டர் மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சார். 55 குடும்பம் இங்கே இருக்குது ஐயா, நாங்கள் பாரம்பரியமாக அவர் ஆவிக்குரிய சபை தான் நடத்திக்கிட்டு இருக்கோம்.
ஒருவர் கூட எழுந்து போய் வெளியில் ஊழியம் செய்யலையா? சண்டே வருவாங்க போவாங்க, மற்ற நாள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதேச்சா நீங்கள் வந்த சென்னையில் இங்கே வந்து நீ வந்து வாசம் செஞ்சுட்டுருக்குறேன், எங்கள் சர்ச்சைக்கு விசுவாசியாக வந்தேன், உன்னை வாழ்த்துறையா. என்றைக்கு நீ அக்னி அபிஷேகம் பெற்றியோ அன்றைக்கே ஊழியம் செய்வேன்னு புறப்பட்டு போயிட்டேன். கர்த்தர் கிருபையால நீங்கள் நான் ஒரு சுவிசேஷகரா ஒவ்வொரு கிராமங்களுக்கா நடந்து போவேன், சைக்கிளில் போவேன், ஸ்கூட்டியில் போவேன். தினம் ஒரு சுவிசேஷம் பண்ணியா தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறேன். சுதனான ஈசாக்கை பலியிட ஏகினாரே தகப்பன். சுதனான ஈசாக்கை பலியிட ஏகினாரே தகப்பன். பாலகனை பலிபீடத்தின் மேலே வைத்து, பாலகனை பலிபீடத்தின் மேலே வைத்து கத்தியை ஓங்கும் வரை கர்த்தனும் சோதித்தாரே. பலியிலும் மேலாக தேவன் விரும்புவது கீழ்ப்படிதலாமே. ஹாம், கீழ்ப்படிதல். எதற்காக கீழ்ப்படிதல்? பிற மனிதனுக்கா? இல்லை, வேதத்திற்கு. அடியேனும் மெல்ல மெல்ல கற்றுக்கொண்டிருக்கேன், இன்னமும் கற்க ஆசைப்படுகிறேன். என்னால் ஏண்டவரே சுவிசேஷ பணி தொடர்ந்து செய்வேன். ஒரு நாள் எப்போதும் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, வேஷ்டி லுங்கி கட்ட மாட்டேன். காரணம், என்னுடைய பழைய வாழ்க்கையில் லுங்கி கட்டி ரோட்டில் நடந்து கொண்டு சொல்லும்போது ஒரு பெரிய மனிதரை பார்த்தால் லுங்கியை இறக்கி விட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். அந்த முட்டிக்கால் தெரியக்கூடாதாம். நான் தூக்கி கட்டி நான் வெக்கப்பட்டு கொண்ட காலத்தினால் அந்த பழக்கத்தை விட்டேன். அதிலிருந்து இரவு படுக்கையில் மாத்திரம் நான் லுங்கி கட்டும் பழக்கமுள்ளவன். நான் வெளியில் கட்டி கொண்டு போக மாட்டேன். நன்றாக என் ஒய்ஃபுக்கு தெரியும், இவன் எப்பவுமே லுங்கி கட்ட மாட்டான், பேண்ட் முழு பேண்ட் தான் போட்டிருப்பான். ஒரு நாள் சென்னையிலிருந்து மைக்கேல்புரம் பஸ்ஸில் வந்து இறங்குகிறேன். வரும்போது அன்றைய தினம் வேறு என்கிட்ட காசு இல்லை. அந்த ஐயா கொடுத்த வேஷ்டி கட்டிட்டு வந்தேன். என்னங்க ஆச்சு, வேஷ்டி கட்டிருக்கீங்க, பேண்ட் போட்டு தானே வருவீங்க இப்போ வீட்டுக்கு? என் ஒய்ஃப் என்னை பார்க்கிறாள். நான் சந்தோஷமாக சொல்லிய மனைவிடத்தில், நான் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்கு சென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி. ஓ, அது எப்படி? 2000 பேர் போகிற சபைக்கு விட்டுட்டு 4 பேர் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்களே, அந்த சபைக்கு ஏறா நீ போகிற? காரணம், நான் 8 வருஷம் பேரஸ் கவுன்சில் மெம்பராக பணி செய்தேன் மும்பையில். நன்றாக வைத்திருந்தேன். மிகுந்த பாடுபட்டு 25 லட்சம் ரூபாய்க்கு அந்தோனியார் சிலையை செய்ய நான் காரணமாக இருந்தவர் மும்பையில். மிகுந்த வைராக்கியம் உள்ளவர் ஆதலால் அப்படிப்பட்ட சபையை விட்டு இவர் 4 பேர் 3 பேர் போர் செல்கிறார்களே, ஆவிக்குரிய சபை, பெந்தோஸ்தே சபை, வெனியான் இதற்கு செய்கிறார் என்று என் மனைவியை கெட்ட வார்த்தைகளால் திட்டினாள். அன்புள்ளவள் தான், என் மீது பிரியமுள்ளவள் தான், அந்த சபைக்கு நீ போகக்கூடாது என்று என் மனைவி என்னை கேவலமாக திட்டினாள். இரவில் படுக்கும்போது பயங்கரமாக என் மனைவி கொட்டு விடுவாங்க. எப்போ தான் என் மனைவி வாயிலேருந்து கொட்டு வருமோ நீ பார்த்துக்கிட்டே இருப்பேன். டம்மு டம்மு பயங்கரமாக சவுண்டு வரும். ஆஹா, ஒய்ஃபு தூங்குறாங்கன்னு அசாத என் வலது கையை அவங்க தலை மேலே வச்சு அந்த முடி மேலே கை வைப்பேன். அப்படியே ஜெபம் பண்ணுவேன். 6 வருஷம் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். இப்போ எங்கள் ஒய்ஃபும் என்னை தொடர்ந்து ஞானசாமி கொடு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 6 மாதம் அழுதாங்க. நான் வேணுமென்னே கொடுக்கமான்னு வச்சுட்டு ஞானசாமி கொடுக்க வச்சுருந்தேன். என் நண்பர் ஒருவர் வந்தார். திடீர்னு என் நண்பரை கூப்பிட்டு ஞானசாமி கொடுக்க சொன்னேன். என்ன அதிசயமாக சொல்கிறீங்க, நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, எனக்கு கொண்டு தெரியாது சொன்னேன். அப்புறம் அந்த நண்பர் நிறைய கேள்விகள் கேட்டார். ஒரு வாரம் தொடர்ந்து வீட்டுக்கு வந்தார். என் மனைவி இப்போது ஞானசாமி பெற்றுக்கொண்டு 3 வருஷம் ஆகிவிட்டது. சிறிய மகள் ஞானசாமி பெற்றுக்கொண்டாள். சிறிய மருமகன் மும்பையில் இருக்கிறார். அவரும் சுவிசேஷப்படி செய்து கொண்டிருக்கிறார். பெரிய மருமகனுக்கு அடியேன் ஞானஸ்நானம் கொடுத்தேன். பெரிய மகள் அந்த வாஞ்சைக்கு வந்துவிட்டால் ஞானஸ்நானம் கொடு என்று என்னிடத்தில் கேட்டுவிட்டால் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படட்டுமே என்று சொல்லி கொஞ்சம் காலதாமதம் செய்து கொண்டிருக்கேன். கர்த்தர் மிகுந்த கிருபை செய்வார். சீக்கிரமாக முழு குடும்பமாக நாங்கள் ஊழியத்தில் ஜொலிப்போம் என்கிற விசுவாசம் எனக்கு நிறைய இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் எனக்கு ஊழியத்திற்கு
தடையாகின்ற முதல் எதிரி என் மனைவி. ஆரம்ப நாட்களிலேயே நான் பகையாளியாக இருந்தாலும் நான் ஒய்ஃபுக்கு, ஆனால் மிகுந்த பழைய அந்த அன்பு வந்து விட்டதாலும் கூட ஊழியத்து நிமித்தமாகத்தான் பகை எனக்கு என் மனைவிக்கும். குடும்ப விஷயங்களில் அன்பு குறையவே இல்லை. மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டு நான் தனியாக 7 வருஷம் தங்கியிருந்து ஒரு ஊழியம் செய்தேன். பெங்களூரிலிருந்து மைசூர் போகும் வழியில் சின்ன கிராமம் பகுதி எர்மூடு என்கிற கிராமம், ஹார்வள்ளிக்கு பக்கத்தில். அந்த ரூமில் தினமும் அழுது கொண்டு ஜெபம் செய்வேன். இப்பொழுது மனைவி என்னோட இணைந்து ஊழியம் செய்கிறார்கள். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வேன் என்று அநேக மக்கள் முன்வருவதில்லை. கர்த்தர் தாமே எவரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள்தான் மிகுந்த பலன் கொடுப்பார்கள். நாம் எல்லோருமே திராட்சை கொடியாக இருக்கிறோம். மரத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தவர்களாக, அவரை பற்றியவர்களாக நாம் கனி கொடுக்க, பரலோக வாழ்வுக்கென்று கனி கொடுக்க நாம் தயாராக நம் கால்களை முன்னெடுப்போம். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் செல்லுகிறார். ஒரு கம்பெனி கேட்டுக்கொண்டு நிற்கிறார். காலை 7:15 மணிக்கு ஒரு பெண்மணி வருகிறார். அவர் கேட்கிறார், இந்த கம்பெனி வேலை கிடைக்குமா என்று கேட்கிறார். இவர் சொல்லுகிறார், இப்போது ஓனது இல்லை, மத்தியானம் 12 மணிக்கு வாங்க, அப்போ நான் உங்களுக்கு ஓட கேட்டு சொல்கிறேன். வேலை நீங்கள் என்னம்மா வேலை செய்வீங்க? அந்தம்மா சொல்கிறாங்க, டீ ஏதாவது போட்டு தரையா, இந்த கார்டனில் ஏதாவது தண்ணி கண்ணி ஊற்றுறியா, ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்வியா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அடியேன் அந்த ஊழியக்காரன். அந்த அம்மா பேசிட்டு கொஞ்சம் 50 அடி நடந்து போகிறாங்க. மீண்டுமா வந்து அங்கே சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட இன்னொரு 2 நிமிஷம் பேசணுங்க ஐயா. பேசுங்கம்மா. ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் அடியேன்னு சொல்கிறேன். ஐயா நீங்கள் கிறிஸ்துவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா கிறிஸ்தன் தான்மா. இப்போ அந்தம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க அடியனுக்கு, ஐயா நான் உங்களிடத்தில் வேலை நிமித்தமாக பேச வந்தேன், 10 நிமிடம் உங்கள்கிட்ட பேசினேன். நான் சென்ற பொழுது என் இதயத்தில் குத்தப்பட்டேன், மீண்டுமா உங்களிடத்தில் பேச ஆசையாக மீண்டும் வந்தேன். நான் குத்தப்பட்ட காரணம் நீங்கள் என்னை பார்த்த பார்வை. இந்த பார்வையானது ஒரு கிறிஸ்தவர் மட்டுமே பார்க்கக்கூடும். இதுவே நீங்கள் என்னை பார்த்த பார்வை நிலையில் இதே என் ஊருக்காரை என்னை பார்த்திருந்தால் அவனுடைய கண்ணாலே என்னை விபச்சாரம் செய்திருப்பான். ஆனால் நீங்கள் என்னை பார்த்த பார்வை தெய்வீக அன்பு கொண்ட பார்வை. நான் கண்ணார உணர்ந்து மகிழ்ந்தேன். இதுபோலல்லவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று என்னை அன்பாக பேசிவிட்டு அந்த பெண்மணி மீண்டும் தன்னிடத்துக்கு சென்று விட்டார்கள். எனக்கும் தெரியாது அந்தம்மா அப்படி பேசுவாங்கன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய கண்கள் முதல் சுத்திகரிக்கப்படுகிறது. பிரதாமே சிந்தனை சரீரம். அடியேன் பழைய வாழ்க்கையில் அதெல்லாம் அறியாதிருந்தேன் என்று நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேனோ, அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேனோ, இன்று வரை பழைய பாவங்கள் செய்ய அநேகமான வாய்ப்புகள் கிடைக்கிறது. அடியேன் அதை கை வைக்க இல்லை. ஒரு நாள் திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூருக்கு செல்கிறேன். டிக்கெட் 210 ரூபாய். அடியேன் கொடுத்தது 500 ரூபாய். மீதி சில்லறை வர வேண்டியது 290 ரூபாய் என் சில்லறைக்கு என் கைக்கு வர வேண்டும். ஆனால் கண்டக்டர் என் கையில் கொடுத்தது 790. நான் உள்ளம் உடைந்தேன். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, பஸ்ஸில் ஏறினால் டிக்கெட் எடுத்த மறு நிமிஷமே தூங்கி விடுவேன். இறங்கும் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக போய் இறங்கிடுவேன். எனக்கு தூங்கணும் ஆசை, என் பயங்கர டயர்டாக இருக்கேன். கண்டக்டர் 500 ரூபாய் ஜாஸ்தியாக கொடுத்துட்டாரு என் பாக்கெட்டில். எனக்கு தூக்கம் வரல, நான் எப்படி தூங்குறது பாருங்கள். காரணம், அங்கு நான் மறுநாள் சென்று கொண்டிருக்க இடம் ஞான திருவிருந்து கொடுப்பதற்காக. அதை சிதறடிக்க வேண்டும் என்று சாத்தான் திட்டம் கொள்கிறான். புரிந்து கொண்டேன், இது சாத்தானுடைய செய்கை என்று. திருவிருந்து ஒழுங்காக நடக்கூடாது என்பதற்காக மீண்டும் அந்த பணத்தை உள் பாக்கெட்டில் வைத்து நன்றாக உறங்கினேன். பெங்களூர் ஸ்டேஷன் வந்தது. கண்டக்டரை பிடித்து கொண்டேன். ஐயா இது உங்கள் பணம், இது என்னுடைய பணம் அல்ல.
கண்டக்டர் என் கூட சண்டை போடுறாரு. இல்லை அங்கிள், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, இது உங்கள் படம் தான் அங்கிள். இல்லைங்க, நீங்கள் கேஷ் எண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், 500 உங்கள் இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் பணம் குறையா. எப்படி போய் அங்கே கட்டுவீங்க ஆஃபீஸில்? உங்களால் முடியாது, கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சிரமப்படுவீங்க. இது உங்கள் பணம். அந்த பணத்தை அவருக்கு திருப்பி கொடுத்தேன், இறங்கி என் வீடு சென்றேன். இதுதான் ரட்சிப்பின்மையை பெற்றவர்களுக்கு உதாரணமாக நான் சொல்லக்கூடியது. பழைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒழித்து விடு. தெய்வன் தாமே நமக்கு கிருபை செய்வார். இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பழைய காலங்கள் பணம் 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 என்று ஓடினேன். நோ, அதுவல்ல வாழ்க்கை. இப்போது கொஞ்சம் இருந்தாலும் போதும், உணவு உடை இருப்பிடம். அந்த நிறைவான சந்தோஷத்தில் 500 கோடி ரூபாய் பாக்கெட்டில் இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்காது. அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நான் தினம் தினம் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என் சரித்தில் வந்ததால். மாறாத அன்பின் சொருபியவர், மாவாதையாலெமை வென்றாரவர். மாறாத அன்பின் சொருபியவர், மாவாதையாலெமை வென்றாரவர். கொல்கொதா வலவினை கொன்றாரவர். கல்வாரிக்கே மா அல்லேலுயா. கொல்கொதா வலவினை கொன்றாரவர். கல்வாரிக்கே மா அல்லேலுயா. பேரின்பம் உண்டாம், பேரானந்தம் அங்கே உண்டாம். ஆம், இதை கேட்க நேர்கண்பார் நண்பர்களே, நமக்கென்று ஒரு வாழ்வு உண்டு, பரலோக வாழ்வு. நாம் ஜீவிப்பது ஒரு நிழலாட்டம் மாதிரி தான். வேதாகமத்தை வாசிப்போம் என்றால் அநேக பரிசுத்தோட வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வ அடியார்கள் முன்வருவீர்களா? சிந்தியுங்களேன். பழைய வாழ்க்கை நம்மிடத்தில் தேவன் கலைந்து போட்டார். புதிதாக ஒரு குழந்தை பிறப்பது போல நாம் பிறந்திருக்கிறோம். நான் அடித்தேனே என் மனைவியை, கொடுமைப்படுத்தினேனே, காரணம் புரியவில்லை. அந்த மிருக கோணம் எங்கிருந்த இடத்தில் வந்தது? இப்போது இல்லை. ஆம், இதை பார்க்க நேர்கண்பான தேவஜனங்களே, நாம் புரிந்து கொள்வோம். மனைவியை புரிந்து கொள்வோம். மனைவி மிகுந்த அன்பு செலுத்துவோம். ஒரு காரணம் உண்டு. பிறர் பேச்சை கேட்டுக்கொண்டு மனைவி அடிப்பது நோ. எனக்கு அன்பான பிள்ளைகளே, உன் மனைவியை நீங்கள் அன்பு செய்யுங்கள். கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுகிறோம். 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் நல்ல பொருட்கள் வாங்கி சாப்பிடுவோமே. ஏன் ஒயின் ஷாப் கொண்டு கொடுக்க வேண்டும்? ஏன் சிகரெட்டை குடிக்க வேண்டும்? அனாவசிய செலவு, வீண் செலவு ஏன் செய்கிறோம்? அதை இல்லாதவர்களுக்கு யாருக்கு ஏன் ஒரு உணவு கொடுக்கலாமே. ஆம், அன்பான தேவஜனங்களை, நாம் புரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நம்ம அவருக்காக கனி கொடுக்க நாம் முயலுவோம். ஒரு நாள் அந்த வேதாகம கல்வியில் படித்து கொண்டிருக்கும்போது போக வர டிக்கெட்டு காசு இல்லை. 1 மாதம் இந்த வகுப்பை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. போக டிக்கெட்டு காசு இல்லை. மிகவும் வருத்தப்பட்டேன், தொடர்ந்து படிப்பை முடிக்கவில்லையே என்று. அப்போதுதான் ஃபோன் வந்தது பைபிள் காலேஜில். ஏன் நீங்கள் கிளாஸுக்கு வரலையே? அடியேன்னு சொன்னேன், டிக்கெட்டுக்கு பணமெல்லாம் இருக்குங்க, வந்துடுங்கம்மா சொன்னேன். ஐயா, நீங்கள் கட்டிய பணம் போதும், நீங்கள் தொடர்ந்து படிப்பை நிறுத்த வேண்டாம், நிறுத்திட்டு அந்த ஆடிஷனை பெற்றுக்கொள்ளுகின்ற ஃபோன் வந்தது. அன்றுதான் உணர்ந்தேன் கிறிஸ்து அன்பை. நம்மக்கிட்ட பணம் இல்லாத போது கூட படிப்பை நிறுத்தாமல் குறைய முடிக்க வைக்க அந்த ஆடிஷனை முடித்து எனக்கு உதவி செய்தார்கள் அந்த பைபிள் காலேஜில். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்னவெல்லாம் கர்த்தர் உதவி செய்வார், எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை எடுத்துச் செல்வார். அடியேன் நிறைய விதமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இன்று வரை. ஏன் என்னுடைய பழைய வாழ்க்கையில் அப்படியாமல் இல்லாமல் இருந்தது? எதற்காக குடிக்கிறோம்? எதற்காக மனைவி அடிக்கிறோம்? புரியவில்லை. ஆனால் இன்று இயேசு கிறிஸ்து அறியாத மக்களுக்கு ஒவ்வொரு கிராமமாக சென்று கொண்டிருக்கிறேன். 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வரைக்கும் செல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காகவே கர்த்தரை உந்துதல் மாத்திரமே எனக்கு சரித்து வந்த ஏற்பாடு. நானாக செல்கிறேன், எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முன்பு காலத்தில் அப்படி இல்லை. சொன்னாதான் செய்வேன், சொன்னாதான் வேலைக்கு போவேன், இல்லாட்டி போக மாட்டேன். பழைய துன்பங்கள், பழைய கஷ்டங்கள் முறிந்தது.
ஒரு புதிய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நான் இப்போது மரணம் என்கிற ஒரு இந்த சாபக்கட்டிலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்டேன். ஆமென். பாரத தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நீங்களும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களது பழைய எண்ணங்களை விட்டுவிட முன்வாருங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பது உங்களுக்கு மிகுந்த பாக்கியம் தருவார், அதிக நன்மைகளை உண்டாக்குவார். பழைய வாழ்க்கையை முற்றிலுமாக துறந்தவர்களாக ஒரு புதிய குழந்தையாக நீங்கள் பிறக்க முன்வீர்களா? மனதால் எண்ணங்களால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம். அடியேன் தயங்கை காலம் போதே நீங்கள் எப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முன்வரும்போது தான் உங்களுக்கு ஒரு புதிய குழந்தைகள் பூமியில் பிறப்பீர்கள். இந்த பாக்கியத்தை, மோட்ச பாக்கியத்தை பெற்றவர்களாக ஒரு உள்ளார்ந்த சிந்தனையாக மிக மகிழ்வோடு நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் முன்வர ஆயத்தமாகுங்களேன். என்னுடைய தகப்பனார் பெயர் அந்தோணி, என் தாயார் பெயர் சௌரியம்மாள். மிகுந்த பாரம்பரியமான குடும்பம், ரோமன் கத்தோலிக்கம். எங்கள் அப்பா அம்மா சாயந்தரம் ஜெபமாலை சொல்ல மாட்டாங்க. வேலைக்கு போவாங்க, வந்து படுத்து வாங்குவாங்க. அப்பாவும் குடிப்பார். சண்டே மாத்திரம்தான் சர்ச்சுக்கு போவாங்க. மற்ற நாட்கள் திங்கள் டு சனி வரை சர்ச்சு பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. சண்டே மாத்திரம் கரெக்டாக 1 hour தான். 5 நிமிஷம் முன்னையோ 5 நிமிஷம் பின்னையே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்ந்த ஒரு கத்தோலிக்க குடும்பம் என் தகப்பனார் குடும்பம். மிகுந்த குடி தகப்பனுக்கு. அம்மா அதை சகித்து கொண்டார்கள். சகித்து தான் எங்களுக்கு உணவும் உடையும் கொடுத்தார்கள். உடுக்க கூட துணி இருக்காது. அவங்க தம்பி பிள்ளைகள்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த காசட்டு தான் நாங்கள் போட்டோம். அப்பா விவசாய குடும்பத்தில் விவசாயம் செய்கிற பொழுது அவருக்கு அதிகம் காசு கிடைக்காது. எங்களுக்கு உடை வாங்கி கொடுக்கக்கூட அவர்கிட்ட காசு இருக்காது. அதை இன்னும் நினைத்தால் மனது புண்ணாகிறது. அப்படிப்பட்டதான பாரம்பரியமாக வாழ்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடியேன் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டேன். நாங்கள் 7 பேர் அண்ணன் தம்பி. நான் 5வது நபர். எனக்கு மேல் இருப்பது 4 அண்ணன்கள், எனக்கு கீழ் இருப்பது 2 தம்பிகள். மேல் இருப்பது 2 பேருமே சாராயம் காய்ச்சும் தொழிலை கொண்டவர்கள். அதற்காக 3வது நபர் கொத்தனார் வேலை செய்பவர். எல்லாருமே குடிகார வாழ்க்கைத்தான். 4வது நபர் மும்பையில் வேலை செய்தார். அவர் வெல்டிங் வேலை செய்தார். அடியேன் டர்னர் வேலை செய்தேன். அந்த சமயத்தில் தான் என்னை அப்பா ஸ்கூலில் சேர்த்து விட்டார். ஒழுங்காக படிக்க மாட்டேன். கொஞ்சம் படிப்பது, கொஞ்சம் வந்து உறங்குவது, விளையாடுவது. படிப்பில் ஆர்வம் இல்லாமல் தான் இருந்தேன். அந்த கபடி விளையாட்டு, கேரம் போர்டு விளையாடுறது, இந்த மாதிரி விளையாடுவது. ஆனாலும் கூட முன்னேற்ற வாழ்வில் இந்த சிந்தனை இல்லாமல் படித்து கொண்டிருந்தேன். பிறருக்கு கீழ்ப்படிதோடு தான் வாழ்ந்தாலும் கூட சிந்தனை அளவில் நான் அதிகமாக முன்னேறவில்லை தான். அப்போது 8ஆம் கிளாஸ் முடித்து 9வது 10வது படிக்கிறதுக்காக பக்கத்து கிராமத்தில் மூங்கில் திருப்பட்டு கிராமத்தில் சேர்த்து விட்டார்கள். அந்த கிராமத்துக்கு நான் சைக்கிளில் செல்வேன். அந்த சைக்கிளில் சென்ற காலம் கூட உணவு பற்றாக்குறை. கூழ் குடிப்பாங்க. கூழ் குடிச்சிட்டு போவோம். இந்த ஆத்தாக்கரையில் கூழுக்கு கரைச்சி சாப்பிட்றதுக்கு உப்பு இருக்காது. அப்படி இல்லாமல் கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. நாங்கள் படிக்கும் காலத்தில் பள்ளியில் மதிய உணவு தரமாட்டார்கள். வீட்டிலிருந்தான் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை. அந்த சமயத்தில் வீட்டில் அம்மா கூழ் கொடுப்பாங்க, டப்பாவில் அடைச்சி கொடுப்பாங்க. கொண்டுட்டு தான் போவோம். நாங்கள் ஒரு நாள் உப்பை மறந்துடுவோம் போடுறதுக்கு. உப்பு யார்கிட்ட வாங்குவோன்னு தெரியாது. உப்பு இல்லாமலே கரைச்சி குடிக்கிறது. அப்புறம் வாந்தி வரும். பசியோடு அலைவேன். ஒரு நாள் மாலை நேரம் பசி, மிகுந்த பசி. வீட்டுக்கு வரும்போது அம்மா காலைல வச்சாங்களே அந்த பழைய சோறு கஞ்சி தண்ணி, அதை குடித்து விட்டேன். வாந்தி பேதியெல்லாம் வந்து விட்டது. அப்பா என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தார்கள். அந்த சமயம் கூட அப்பாவுக்கு அந்த டாக்டருக்கு பணம் தர காசு இல்லை. 2 ரூபாய் ஃபீஸ் கேட்டார். காசு இல்லை.
நீங்கள் போங்க அப்புறமா கொடுங்கன்னு சொல்லி டாக்டர் எங்களை அனுப்பினார். குளுக்கோஸ் சேர்த்து அனுப்பினார். தெய்வம் அன்றே முன்னெடுத்தார். இந்த பிள்ளை எனக்கு வேண்டும் என்பதை இப்போதுதான் அடியேன் உணர்கிறேன். என் சரீரம் என்றோ சித்திருக்க வேண்டிய சரீரம், கல்லறைக்கு போயிருக்க வேண்டிய சரீரம். இப்போது வயது 59 ஆகிறது. இன்னும் தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கார். ஆம், ஸ்கூல் படிக்கும் காலத்தில் குறிப்பிடம் படிப்போம். பள்ளியில் மாதாவுக்காக ஜெபம் செய்வோம். அருளுந்த மரியே என்று ஜெபம் செய்வோம். ஆனால் உள்ளத்தில் பக்தி இருக்காது. வாதியார் திட்டுறாரு, ஃபாதர் திட்டுறாரு, அதுக்கு தான் வேகமாக படிக்கிறது, அதை மனப்பாடம் செய்கிறது. இது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? காரணத்தை யாருக்கும் கேட்டதும் இல்லை. இந்த உள்ளான கருத்துக்களை புரிவதும் இல்லை. ஃபாதர் திட்டுவார், வேகமாக படித்து மனப்பாடம் பண்ணணும். அதற்காகத்தான் அந்த ஜெபத்தை மனப்பாடம் செய்கிறோம். அதை உணர்ந்து நான் அடியேன் என்றும் நான் சொன்னதே இல்லை. ஆனால் இப்போது அப்படி இல்லை. தினம் நான் என்னை உணர்ந்து ஜெபம் செய்கிறேன். இந்த பாக்கியம் அடியனுக்கு கிடைத்ததுக்கு கொடார்க்கு நன்றி ஆண்டவருக்கு. பழைய வாழ்க்கையில் அப்படி இல்லையே. ஒரு பெயரளவுக்குத்தானே பண்டிகை கிறிஸ்துவன். அப்போ தான் போகிறது, திருவிழா வந்தால் போகிறது, தேர் தூக்க போகிறது. இப்போது அப்படி இல்லையே. ஆம், பாரம்பரியமாக தேர் தூக்குதல், ஊர் ஊராக போய் சுற்றி தேர் தூக்குறது, ட்ராமா போடுறது, அதுக்கு தான் போவேன் ஆர்வமாக. ஏன் என்று புரியவில்லை. பழைய காலங்களில் வாழ்ந்த வாழ்க்கை அது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. தினம் வேதம் வாசிப்பது, கடத்தடத்தில் பேசுவது, ஜெபம் செய்வது, இதை நாம் ஒழுங்காக அடியேன் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். இன்றளவும் கூட அநேக ஆத்துமாக்கள் கர்த்தரண்டில் சேராதிருக்கிறீர்கள். ஆம், உங்கள் மனங்களை திறந்து கொடுப்பீர்களா என்கிற தேவ பிள்ளைகளே? உங்கள் உள்ளங்களை திறங்களேன். கடத்தெடுத்தல் நீங்களே பேசுங்களேன். ஏன் பிறடத்தில் கொடுத்தல் சொல்ல வேண்டும் உங்கள் கஷ்டங்களை? இயேசு கிறிஸ்துவில் அண்டி அவரிடத்தில் நீங்கள் பேசுங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் பேச அவர் வாஞ்சியாக இருக்கிறார். புரிந்து கொள்வேன் என்று நான் விசுவசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை. வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சி வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் என்கிட்ட சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி. ஏசப்பா நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா எனக்கு தான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதான் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த
கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.